மம்முட்டியோட பிரம்மாயுக்க மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. February 15 மூவி ரிலீஸ் ஆகும். பவன் கல்யாணோட ஓஜி படம் இந்த வருஷம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. லால்சலா மூவில இருந்து ஏப்புள்ள சாங்கோட மேக்கிங் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. ஷாருக் கானோட அடுத்த மூவில யாஷு நடிக்க சான்ஸ் இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே பாலிவுட்ல ராமாயணம் படத்துல யாஷி ராவணனா நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இப்ப இன்னொரு பாலிவுட் படமான ஷாருக் கான் படத்துலயும் இவர் நடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய ரெக்கார்டை கண்டிப்பா பண்ணும். தனுஷோட D51க்கான ஷூட்டிங் இப்போ திருப்பதியில போய்கிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டு அடுத்த ஷெட்யூல் February 2 வீக் மும்பைல ஸ்டார்ட் ஆக போகுது. தனுஷ் ராஷ்மிகாவோட காம்பினேஷன் சீன்ஸை அங்க ஷூட் பண்ண போறாங்க. தங்கலான் படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்ப செம ஃபஸ்டா போய்கிட்டு இருக்கு. படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய ஃபெஸ்டிவலுக்கு படத்தை அனுப்ப போறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய கேப். ரஞ்சித் டைரக்ஷன்ல ஜியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி பசுபதி நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. LIC படத்துக்கான ஷூட்டிங் இப்ப கோயம்புத்தூர்ல போகுது. ஒரு வாரம் அங்க ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க. இதை முடிச்சிட்டு அடுத்த ஷெட்யூல் February 2 வீக் வேற லொகேஷன்ல ஆரம்பிக்கும். அண்ட் இந்த மூவில சீமானும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. விடாமுயற்சி படம் பத்தி விகடன்ல ஒரு சில விஷயம் இப்ப சொல்லிருக்காங்க. சோ அதை பத்தி இப்ப லைட்டா பாப்போம். விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் February 2 வீக் எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதுக்கான போட்டோ ஷூட் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் லுக் ரெடிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த மூவில அனிருத் 5 சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஆலுமா டோலுமா மாதிரி குத்து சாங்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சுப்ரீம் சுந்தரோட ஸ்டண்ட் படத்துல ரொம்ப பெரிய ஹைலைட்டா இருக்கும். நிறைய சேசிங் சீன்லாம் மூவிக்குள்ள இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் அடுத்த மாசம் முடியும்னு போட்டிருக்கு. வாடிவாசல் படம் பத்தி அமீர் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஒரு சில விஷயம் பேசியிருக்காரு. வாடிவாசல்ல சூர்யா தான் ஹீரோ, நான் அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றேன், நடிக்க ரொம்ப ஆவலா இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சோ ரீசெண்டா ஒரு பிரச்சனை போச்சு அமீருக்கும் சூர்யா ஃபேமிலிக்கும். அதனால அமீர் இந்த படத்துக்குள்ள வருவாரா இல்ல வாடிவாசல்ல சூர்யா நடிக்காம வேற யாராச்சும் நடிப்பாங்களான்னு ஒரு பெரிய டவுட் போச்சு. இப்ப அமீர் சொல்றத பார்த்தா வாடிவாசல் ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் அவரால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இனிமே சூர்யா கையில தான் இருக்கு. சூர்யா ஷூட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். விடுதலை 2 ரிலீஸ்க்கு அப்புறமா அமீர் வாடிவாசல்ல நடிக்கிறத பத்தி சூர்யா என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி படத்தை அனௌன்ஸ் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. சோ ஷூட்டிங்ல எந்த பிரச்சனையும் வராம ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி கலைப்புலி ஸ்தானு வேற இந்த படத்து மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் படம் தள்ளி போச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு லாஸ் ஆகும். தி கோட்டோட அடுத்த ஷெட்யூல் February 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஷெட்யூல் தான் ஸ்ரீலங்கா போறதா இருந்தாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஸ்ரீலங்கா போக சான்ஸ் கம்மி தான் சொல்றாங்க. வேற எந்த லொகேஷன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அஜித், சூர்யா, விஜய், விக்ரம் இவங்க காம்போ வருமா இல்ல இவங்க 4 பேரையும் வச்சு யாரு படம் எடுத்தா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவங்க 4 பேரோட காம்போவும் ஒன்னா வராது. மேபி விக்ரம் 2ல வேணா விஜய் சூர்யா காம்போ வரும். 4 பேரோட காம்போவும் ஒன்னா வராது. சப்போஸ் இந்த காம்போவை யார் எடுத்தா நல்லா இருக்கும்னா லோகேஷ் இல்ல சங்கர் எடுத்தா நல்லா இருக்கும். சர்தார் 2க்கு ஜி பிரகாஷ் மாத்த போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். பார்ட் 1க்கு ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணாரு. பார்ட் 2க்கு இவன் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பர் குட் பிலிம்ஸோட 100வது மூவில தளபதி நடிக்க போறதா சொன்னாங்க. இப்ப தளபதி அரசியலுக்கு போயிட்டா இந்த காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ வருமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இப்ப AJS தளபதி 69 பண்றாங்கல்ல, இதுவே சூப்பர் குட் பண்ண வேண்டியதுன்னு சொல்றாங்க. ஏதோ பிரச்சனை இல்ல, இந்த காம்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா தளபதி அரசியலுக்கு போறதுக்குள்ள மினிமம் இன்னொரு 2 படமாவது பண்ணுவாரு. அதுல ஏதாச்சும் சூப்பர் குட்டுக்கு போதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டா OTTல படத்தை போட்டா எப்படி அவங்களுக்கு லாபம் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசர் ஒரு பெரிய விலைக்கு OTT கிட்ட படத்தை வித்துருவாரு. சோ ப்ரொடியூசருக்கு லாபம் வந்துரும். OTTக்கு எப்படி லாபம் வரும்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் OTT பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்படித்தான் லாபம் வரும். தேரே இஷ்குமேன் படம் என்னாச்சு, இதானா D49 ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான ஒர்க் இனிமே தான் ஆரம்பிக்கணும். ஆனா இது D49 இருக்குமாங்கிறது தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி D49 படம் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. வாரிசு 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சான்ஸ் இல்ல. நான் ரீசெண்டா தளபதியோட லைனப்ப போட்டேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். சப்போஸ் தளபதி அரசியலுக்கு போறது டிலே ஆச்சுன்னா அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு அந்த லைனப்ல உள்ள மூவிஸ் தான் பண்ற மாதிரி இருக்கும். மதகஜ ராஜா படத்துக்கு என்ன ப்ராப்ளம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பினான்சியல் இஷ்யூவா தான் இருக்கும். யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாம படம் ரிலீஸ் ஆகாம இருக்கும். இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா சுத்தமா ரிலீஸ் ஆகாம கிடக்கிறதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல வர லாபத்துல அதுல பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டா கூட ஓரளவுக்கு நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும். ஆனா அதையும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. AK-63 படம் எந்த மாதிரியான ஸ்டோரியா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு காமெடி படம்னு சொல்றாங்க. ஆனா ஃபுல்லா காமெடியா இருக்காது. கண்டிப்பா ஆக்ஷன் உள்ள இருக்கும். 1001 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு இல்ல. ஃபியூச்சர்ல செலவராக்கும் எடுப்பாரு. இப்ப 7G ரெயின்போ காலனிக்கு பார்ட் 2 எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹாலிவுட் மூவிஸ்க்கான அப்டேட்டும் கொடுக்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பெரிய அப்டேட்டா வந்தா கொடுக்குறேன். ரீசெண்டா கூட கொடுத்தேன். டெட்பூல் 3 பத்தி அப்டேட் கொடுத்தேன். நேத்து நான் இந்த போட்டோ போடும்போது நினைச்சேன் கண்டிப்பா யாராச்சும் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு. தலைவர் 171ல சிவகார்த்திகேயன் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் கூட நான் ஆல்ரெடி சொன்னேன். தலைவர் 171 கதையை லைட்டா மாத்திருக்கிறதா சொல்றாங்கன்னு. இந்த புது கதையில சிவகார்த்திகேயன் கேரக்டர் இல்லன்னு சொல்றாங்க. கதை மாறி இருந்தா சிவகார்த்திகேயன் உள்ள வரமாட்டாரு. பழைய கதையா இருந்தா உள்ள வருவாரு.
ஜெகர்தண்டா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா இந்த படத்தை பார்க்கல. நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க, கனெக்ட் பண்ணி பார்ப்போம். தெலுங்குல கிரிஞ்சி மொக்க மூவிஸ்ல நான் பார்த்த வரைக்கும் எந்த ஆக்டர் பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தெலுங்கு மூவிஸ் அவ்வளவா பார்க்க மாட்டேன், ஓரளவுக்கு தான் பார்ப்பேன். பழைய மூவிஸ் அப்படி எனக்கு தோணுச்சு. அனிமல் படம் எனக்கு பிடிச்சது. ஏன் நிறைய தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படம் பார்த்து திருப்தியை கொடுத்துட்டு, ஆனா அதுக்கப்புறம் போட்டு கதையை இழுத்து 3 மணி நேரம் 21 நிமிஷம் படம் இருக்கு. சரி, இதுதான் இப்படின்னா ஹீரோ நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகல. நான் கேட்ட வரைக்கும் படம் பிடிக்காம போக நிறைய பேர் சொன்ன ரீசன் இதுதான். மாஸ்டர் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல வரும். அயலான் படம் பேன் வேர்ல்டு கான்செப்ட் ஏன் 2 லாங்குவேஜுக்கு மட்டும் விட்டாங்க. ரிவ்யூ ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனாலும் ஏன் கலெக்ஷன் கம்மியா வருது. மூவில நிறைய பாசிட்டிவ் இருந்தும் ஏன் படம் கிளிக் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ப்ரொடக்ஷனோட தப்பு. 2 லாங்குவேஜ் மட்டும் விட்டது அவங்க தப்பு தான். 5 லாங்குவேஜுக்கு விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் வந்திருக்கும். அண்ட் ரிவ்யூ பாசிட்டிவாலாம் வரல, மிக்சடா தான் வந்திருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு படம் பிடிச்சிருக்கு. 5 லாங்குவேஜ்ல வந்திருந்தா கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கும். இந்த ரிவ்யூ மிக்சடா வர காரணம் டைரக்டரோட முந்தைய படம். அந்த படம் இதை விட இன்னும் பெட்டரா இருக்கும். அதை விட இந்த படம் பெட்டரா வந்திருந்தா இதுக்கு ரிவ்யூ பாசிட்டிவா வந்திருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே படத்தை 1000 கோடி எல்லாம் ரீச் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு படம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்து நிறைய லாங்குவேஜுக்கு படத்தை கொண்டு வந்து ப்ரமோஷன் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்கணும். ஒருத்தர் ஒரு 3 சீரிஸ் பத்தி அப்டேட் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த 3த்துக்குமான அப்டேட்டுமே இல்ல. வந்தா சொல்றேன். சூர்யா 41ல வாடிவாசல் ஆட் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா சூர்யா 41க்கு முன்னாடியே வாடிவாசல் கமிட் ஆன படம். அரண்மனை 4 அப்டேட் டெய்லி ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா அப்டேட் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். ஃபைட் கிளப், சபாநாயகன், கேப்டன் மில்லர், அயலான் இதுல எந்த படம் ஹிட் எந்த படம் ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சபாநாயகன் மட்டும்தான் ஹிட், மத்த மூவிஸ்லாம் ஆவரேஜா போயிருக்கு, எதுவும் ஃபிளாப் ஆகல. அஜித் சங்கர் கம்பா வருமா? வேல்பாரியில அஜித் நடிக்க சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அஜித் சங்கர் கம்பா வேணா மேபி ஃபியூச்சர்ல வரலாம், ஆனா வேல்பாரியில அவர் நடிக்க சான்ஸ் கம்மி தான். ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் இது வரும்னு சொல்றாங்க, கரெக்டான டேட் தெரியல. ஓஜி, ஹரிஹர வீரமல்லு, உஸ்தாத் பகத்சிங்லாம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓஜி இந்த வருஷம் வந்துரும். அண்ட் மிச்சம் இருக்கிற 2 மூவிஸ்ல ஏதாச்சும் ஒரு படம் இந்த வருஷம் வந்துரும், இன்னொரு படம் அடுத்த வருஷத்துக்கு போகும். டிமாண்டி கலின் யூடியூப் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது, ஆனா போஸ்ட்போன் ஆகிட்டு. ஆனா இன்னும் ரிலீஸ் அப்டேட் வரல, எப்படி சம்மருக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். லியோ அண்ட் ஜெயிலர் இதுல எந்த படத்துக்கு ரிவ்யூ அதிகமா பாசிட்டிவா வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 படத்துக்குமே ஈக்குவலா தான் வந்துச்சு, ஜஸ்ட் 1-2% மட்டும் ஜெயிலருக்கு அதிகமா வந்துச்சு. ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்லி இது கில்லி 2வோட கனெக்ட் ஆனா எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இது அதுக்கு மேட்ச் ஆகும்னு தோணல, கண்டிப்பா இன்னும் பெட்டரா பண்ணணும் நண்பா. டாப் 10 ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல டாப் 10 போடுற அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப கம்மி தான். நான் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸா பார்த்து ஸ்கிரீன்ல போடுறேன். ஒருத்தர் அவரோட ஷார்ட் பிலிம் இந்த சேனல்ல போடுவீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நண்பா, நீங்க வேணா ஷார்ட் பிலிமோட பேரை சொல்லுங்க, நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் திருச்சிற்றம்பலம். இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. இன்னைக்கு கேம் இல்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பார்க்காம டைரக்டா கேமுக்கு வரீங்கன்னு. ஆனா நிறைய பேர் கேட்கவே இல்ல, அதனால கேமை வீக்கெண்ட்ல மட்டும் விளையாடலாம், மத்த நாள் அப்டேட் மட்டும் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.